ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஹிந்தி மாஸ்டர் யூடியூப் சேனல். மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 1 to 5th லெசன் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 5th லெசனில் ஒரு ஸ்டோரி, 6th லெசன், 7th லெசன், 8th லெசன் வரைக்கும் பார்ப்போம். கவ்வோங்கி ஏக்தா அப்படின்னா காகங்களின் ஒற்றுமை. இந்த ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் ஒவ்வொன்றா பார்ப்போம். கவ்வோங்கி ஏக்தா காகங்களின் ஒற்றுமை. ஏக் தின் ஐசே ஆயா, ஒரு நாள் இப்படி நடந்தது. கவ்வே நே ஓகலி மேங் அஞ்சூர் பாயா, காகம். கவ்வே அப்படின்னா காகம், கவ்வோங் அப்படின்னா காகங்கள். காகம் கூடையில் அப்படின்னா ஓகலி மேங், மேங்குனா இல்லுன்னு அர்த்தம். கூடையில் ஒரு உரல்னு இருக்கும், ஓகலின்னு வரும். இது கூடையில், மேங்குனா இல்லு. அது வேற்றுமை உறுப்புகளை நம்ம பார்த்துருப்போம். சேனா இருந்து மேங்குனா இல்லுன்னு அதையும் பார்த்துருப்போம். ஓகலி மேங் அஞ்சூர் பாயா, அஞ்சூர்னா அத்திப்பழங்கள். பழங்களின் பெயர்கள் பார்க்கும்போது நம்ம அதையும் பார்த்துருப்போம். அஞ்சூர்னா அத்திப்பழங்கள், பாயா இருப்பதை கண்டுபிடித்தது. கானேகோ அஞ்சூர் ஓகலி மேங் சிர்டாலா, அத்திப்பழங்களை சாப்பிடுவதற்கு தலையை கூடையில் சொருகியது, அதாவது கூடையில் விட்டது. டாலானா உள்ள அப்படி விழுந்தது. ஓகலி மேங் அவுந்தா கிரா, கூடையில் தலைகீழாக விழுந்தது. அவர் அப்னா சிர் பங்சா பாயா, மற்றும் அதன் தலை சிக்கியது தெரிந்தது. தலைகீழாக விழுந்துருச்சு, அப்புறந்தேன் தெரியும் தலை எடுக்க முடியாமல் சிக்கிக்கிருச்சு அப்படின்னு அது தெரிஞ்சிருச்சு. தோஸ்த் கவ்வோங் நே மில்கர் உசே பசாயா, பசாயானா காப்பாற்றுறது. மற்ற நண்பன் தோஸ்த், மற்ற நண்பன் காகங்கள். தோஸ்த் காவோங் நே சேர்ந்து மில்கர் உசே பசாயா, அந்த காகத்தை காப்பாற்றியது. ஔஸ்தி தி அவர் ஏக்தா கா மத்லப் சம்ஜாயா, மருந்து கொடுத்தன. ஔஷதி அப்படின்னா மருந்து, கொடுத்தது அப்படின்னா தீ. அவர்னா மற்றும், ஒற்றுமையின் அர்த்தம் புரிந்தது. அது மருந்து குடித்து அதை காப்பாற்றினதுனால இந்த சிக்கன காகத்துக்கு அதோட ஒற்றுமை அர்த்தம் புரிஞ்சுது. இது மெட்ரிக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 6th லெசன் பார்ப்போம். ஸ்வர்கீத் உயிரெழுத்துக்களை பயன்படுத்தி பாடல். ஸ்வர்கீத் ஆசே அஹ தக் காயங்கீத், ஆவிலிருந்து அக வரை பாட்டு பாடுங்கள். பஞ்சாயேங் ஏக் தூஜே தே மீத், ஒருவருக்கொருவர் நண்பர்களாகுங்கள். ஆசே அலமாரி, ஆலேருந்து ஒரு வேர்டு அலமாரி. ஆசே ஆம், அலமாரினா நம்ம எப்பயும் பீரோவை தான் அலமாரி, நம்ம தமிழ்லையும் சுத்த தமிழ் அலமாரின்னு சொல்லுவோம். பீரோ. ஆலேருந்து மாம்பழம், ஆம். மில் ஜுல்கர் கர்னா சோர் காம், எல்லா வேலைகளையும் ஒன்றாக இணைந்து செய்யுங்கள். மில்கர்னா சேர்ந்து. ஈசே இட்லி, ஈசே ஈக், ஈனா இட்லி, ஈனா கரும்பு. அச்சி பாதேங் ஜல்தி சீக், நல்ல விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்ளுங்கள். ஜல்தினா விரைவாக, பாதேங்னா விஷயங்களை, அச்சினா நல்ல. ஊசே உள்ளு, ஊசே ஊண்ட். நம்ம ஃபஸ்ட் லெசனில் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம 4 வார்த்தையை பார்த்தோம். அதில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஊவிலிருந்து ஆந்தை, ஊவிலிருந்து ஒட்டகம். கபின்ன போலும் கம் சப் ஹூங், நாம் அனைவரும் பொய் பேசவே இல்லை. ந இல்லை, நகிங்கிற அர்த்தம் தான் ந. இக்ரூசே குருசி, கை பாதேங் பதாதே, குருவிலிருந்து குருசி, பல விஷயங்களை சொல்லி நம்ம அனைத்து மக்களுக்கும் நல்லதாக நம்ம கற்பிக்கிறார்கள்னு அடுத்த லைனில் வருது. சபி லோக் ஹைங் ஏக் பராபர் சீக் சிக்காதே, அனைத்து மக்களுக்கும் சமமான பாடம் கற்பிக்கிறார்கள். பராபர்னா சமமான. ஏசே ஏக் ஐசே ஐனக், ஏயிலிருந்து ஒன்று, ஐயிலிருந்து மூக்கு கண்ணாடி. சப் மில் சாச்சேங்
சனக் சனக். சப்மில் நாச்சேங், நாச்சேங்னா டான்ஸ் ஆடுறது. சப்மில் நாச்சேங் சனக் சனக். எல்லாரும் ஒன்றாக இணைந்து நடனம் ஆடுகிறார்கள். ஓசே ஓஸ், அவுசே அவுரத். ஓவிலிருந்து பனி, அவுலிருந்து பெண். கபி கரோ ந கிசி சே நஃப்ரத். நஃப்ரத்னா வெறுப்பு. யாரிடமும் வெறுப்புடன் இருக்காதே. அம்சே அங்கூர் அக காளி. அகல ஒன்றுமே ஒரு வார்த்தை வராது. அம்மிலிருந்து அங்கூர், அகல ஒன்றுமில்லை காளி. ஜோர்சே ஹங்சோ பஜாவோ தாலி. சத்தமாக சிரித்து கைதட்டி விளையாடு. ஜோர் அப்படின்னா சத்தமாக, ஹங்சோ அப்படின்னா சிரித்து, பஜாவோ தாலி கைதட்டி விளையாடு. மெட்ரிக் ஃபஸ்ட் லெசனில் 7th லெசன் பார்ப்போம். வியஞ்சன் அப்படின்னா கான்சனன்ட் மெய்யெழுத்துக்கள். குச் அந்நிய சப்தோங் பார்ப்போம். ஃபியூ அதர் வேர்ட்ஸ். அவர் அபியாஸ் மற்றும் பயிற்சிகள். கலேருந்து கப்பு. கமல், கப்புனா நம்ம குடிக்கிற கப்பு, டீ கப்பு. கமல் அப்படின்னா தாமரை, லோட்டஸ். இந்த இன்னொரு கன்னா கர்கோஸ், ரேபிட். கத் அப்படின்னா கடிதம், லெட்டர். கசே கபி பூல்கா நாம் பதாயே. கல இருந்து கிசி ஏதாவது, ஃபூல் அப்படின்னா தாமரை, ஃப்ளவர். நாம்னா பெயர், பதாயே சொல்லுங்கள். ஃபூல் கமல், தாமரை. இந்த க கிசி ஜான்வர்கா நாம் பதாயே. இந்த கல இருந்து ஏதாவது அனிமல் நேம் சொல்லுங்க. கர்கோஸ், முயல். இந்த எழுத்துல இந்த கா எங்கே இருக்குது, இந்த கா எங்கே இருக்குதுன்னு ரவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கால இருந்து எழுத்து, எந்த எழுத்து எதில் எந்த எழுத்து வரும்னா அதுக்கு நேரம் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் மாற்றி கூட கொடுப்பாங்க. அந்த எழுத்து எழுதணும். கனா களம், பேனா. கப் அதே இது இன்னொரு கஜூர் அப்படின்னா பேரிச்சை. கர்பூஜா அப்படின்னா முலாம்பழம். இந்த அப்படின்னா தொட்டி, கமலா. கதா அப்படின்னா கழுதை. கர் அப்படின்னா வீடு. கடி அப்படின்னா கடிகாரம். அதை எப்படி வாசிக்கிறது, ப்ரொனன்சியேஷனும் நம்ம இங்கிலீஷில் பக்கத்தில் எழுதியிருக்காங்க. ட இதே மாதிரி தான் வரும். இது ஞ அப்படின்னா நம்ம கடுத்து எழுதுவோம்ல, ஞ அந்த இந்த எழுத்து அதிகமாக நம்ம எழுதும் போது யூஸ் ஆகாது. அங்கே ஒரு புள்ளி வச்சுருவோம். இங்கு, இஞ்சு, இந்த வார்த்தையெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகாது. அபியாஸ் பயிற்சிகள். இந்த ஒவ்வொரு இதுக்கும் என்னான்னு பார்ப்போம். விடுகதை. இந்த விடுகதைக்கு ஒன்றுக்கு தொட்டின்னு வரும், இன்னொன்றுக்கு கடிகாரம்னு வரும். அதை பார்ப்போம். பசலியோங்கோ சுன்கர் வஸ்துவோங்கோ பகஜானியே. பகஜானின்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறது. புதிர்களை கேட்டு பொருட்களை கண்டுபிடிப்பது, அலங்கரிப்பது. சப்கே கர்மேங் ரகத்தாகும். அனைத்து வீடுகளிலும் வசிக்கிறேன், வாழ்கிறேன். பௌதோங்கோ அப்னே அந்தர் ரகத்தாகும். எனக்குள் செடிகளை வைத்திருக்கிறேன். ஹூங்குனா வைத்திருக்கிறேன் வரும். ஹூங் வைத்திருங்கள்னு வந்துச்சு. வைத்திருக்கிறேன். இது தன் வரலாறு கூறுதல். தனக்கே சொல்லி அது நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது. எனக்குள் செடிகளை வைத்திருக்கிறேன் அப்படின்னு வரும். வைத்திருங்கள் ராங்காக வந்துருச்சு. ஹூங்குனா நம்மளே சொல்லிக்கிறது. மை ஹவுன் ஹூங், நான் யார். கமலா, தொட்டி. டிக் 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 கர்த்தி ஹூங், டிக் 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 என்று செய்கிறேன். சப்கோ சமய பதாதி ஹூங், எல்லோருக்கும் நேரம் சொல்வேன். மை ஹவுன் ஹூங், நான் யார். கடி, கடிகாரம். இதில் கோலா அப்படின்னு அந்த ரவுண்ட் பண்ணணும். இந்த எழுத்துக்களை ரவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மஞ்சளில் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் பண்ண அந்த எழுத்து இதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ரவுண்ட் பண்ணணும். கமலா, கடரி, கமல், கஜ், கதா, கடி, சந்தா, எந்த இருக்குன்னு நம்ம கரெக்டாக பார்த்து ரவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு லெட்டர் எழுதணும்.
கடரி அப்படின்னா மூட்டை, கமலா தொட்டி, கடானா பானை, கடி அப்படின்னா கடிகாரம். இந்த முயலுக்கு ரேபிட் கர்கோஸுக்கு நம்ம பாதை சொல்லணும். இந்த பாதை அப்படி மெதுவாக போயிருக்கு, அந்த இந்த இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பாதை அதுக்கு கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்றதுக்கு, கேரட்டை சாப்பிட்றதுக்கு நம்ம வழி சொல்லணும். தெரியுதா? அந்த போட்டிருக்கேன், லேசாக போட்டிருக்கேன், தெரியுதா? அந்த போட்டிருக்கேன். பேட் பஜாவோ சஞ்சார் பஜாவோ, இதுக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். மரத்தை பாதுகாப்போம், உலகத்தை பாதுகாப்போம். பேட் பஜாவோ சஞ்சார் பஜாவோ, மரங்களை பாதுகாப்போம், உலகத்தை பாதுகாப்போம். கலப்பா காகர்கா சாகர் கினாரே, கலப்பாவின் வீடு கடற்கரையில் இருந்தது. கினாரேனா ஓரத்தில், கரையில், கருணா வீடு. தோஸ்துக்கே கஜூர்கே பேட் சாரே, அவனுடைய அனைத்து பேரீச்சை மரங்களும் நண்பர்களாக இருந்தனர். கஜூர்னா பேரிச்சம்பழம் நம்ம பார்த்தோம், கஜூர்னா பேரீச்சை மரங்களும் நண்பர்களாக இருந்தனர். ஆயா ஏக் ஆத்மி பேட் காட்னே, ஒரு மனிதன் மரங்களை வெட்ட வந்தான். குல்ஹாடி அவுர் கடரி லேகர், கோடாரி மற்றும் மூட்டையுடன் அள்ளிட்டு போகிறதுக்கு. கலப்பானே புலிஸ்கோ பதாயா கத் லிக்கர், கத்துனா கடிதம் நம்ம பார்த்தோம். கடிதம் எழுதி கலப்பா போலீஸாரிடம் தெரிவித்தார். போலீஸ்னா புலிஸ். புலிஸ் நே கஹா உஸ்கோ சம்ஜாவோ, போலீஸ் அந்த வெட்ட வந்தவங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். பேட் பஜாவோ சஞ்சார் பஜாவோ, பேட் மரங்கள், மரங்களை பாதுகாப்போம், உலகத்தை பாதுகாப்போம். 8th லெசன் ச. இந்த இதில் வார்த்தைகளில் அந்நிய சப்தம் பார்ப்போம், அண்ட் பயிற்சி அபியாசனா பயிற்சியும் பார்ப்போம், புதிய சொற்களும் பயிற்சியும். ச செப்பல் செருப்பு, சல்னா அப்படின்னா நடத்தல். நம்ம ஆக்ஷன் வேர்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 எல்லா ஆக்ஷனுக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சல்னா அப்படின்னா நடத்தல், சாதா அப்படின்னா குடை, சத் அப்படின்னா கூரை, மேற்கூரை. அதே மாதிரி தான் புதிர்களை கேட்டு பொருட்களின் பெயர்களை கண்டுபிடிக்கிறது. பகேலியாங் சுன்கர் வஸ்துவோங் பகச்சானியே அப்படின்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறது. எக்ஸசைஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க 2 இது. இந்த செப்பலுக்கு இது ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம இப்போ பின்னாடி பார்ப்போம். பைரங்கோ ஆறாம் பகுஞ்சாதை ஹூங், நான் என் கால்களை ஓய்வெடுக்கிறேன். நம்ம செருப்பு போட்டாதே அது நடக்கும், அப்புறம் செருப்பு சும்மா வீட்டில் ஓய்வெடுக்குது. கங்கட் பத்தர் சே பசாதி ஹூங், கூழாங்கற்கள் கற்களில் இருந்து பாதுகாக்கிறேன். நம்ம காலில் குத்தாமல் செருப்பு குத்தி அது நம்மளை பாதுகாக்குது. போலோ கவுன் ஹூங் மைங், நான் யார் என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள் நான் யாருன்னு அப்படின்ற மாதிரி. சப்பல் செப்பல் செருப்பு. ஜட்பட் மைங் குல் ஜாதி ஹூங், உடனே திறக்கிறேன். குல்னா திறக்கிறது, உடனே திறக்கிறேன். பாரிஸ் அவுர் தூப் சே பசாதி ஹூங், மலை அப்படின்னா பாரிஸ், மற்றும் அவுர் கூப் சே அப்படின்னா சூரிய ஒளியிலிருந்து, வெயிலில் இருந்து காக்கிறேன். பசாதி ஹூங் நான் யார். போலோ கவுன் ஹூங் மைங், சொல்லுங்கள் நான் யார் என்று. சாதா குடை. அதே மாதிரி தான் சேவில் சம்மச் அப்படின்னா கரண்டி, சின்ன கரண்டி, ஸ்பூனு. செப்பல் சடி அப்படின்னா ஒரு குச்சி. சஹ் அப்படின்னா 6. நம்ம நம்பர்ஸ் நேமும் 1லேருந்து மில்லியன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இது ஜ ஜக், வடமொழி ஜக் கூஜா. சஹாஜ் அப்படின்னா கப்பல். சர்னா அப்படின்னா நீர்வீழ்ச்சி. ஜண்டா அப்படின்னா ஃப்ளாக், கொடி. இந்த ஞால எந்த பொருள் இருக்காது, அதே புள்ளி வந்துடும். ஞா இந்த ஞா அப்படின்றதெல்லாம் புள்ளியாக வச்சு நம்ம அந்த எழுத்தை சொல்லிடுவோம். அதே மாதிரி தான்
ஜ அவுர் ஜ அந்த எழுத்துலேருந்து அக்ஷரம்னா எழுத்துக்களிலிருந்து ஏக் வஸ்துக்கா நாம் பதாயே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொன்னாங்க. இந்த இதுலேருந்து ஒரு ஃப்ளவர் நேமை சொல்லு, இந்த எழுத்துலேருந்து ஒரு மிருகம் பேரை சொல்லுன்னு சொன்னாங்க. இப்போ 2 எழுத்துக்குமே ஏக் ஒவ்வொன்று பொருட்கள் நேமை சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஜாவில் வந்து ஜக்கு ஒரு பொருள். அதே மாதிரி இந்த ஜாலேருந்து ஜண்டா கொடி. அதே மாதிரி தான் ஜங்கல் அப்படின்னா காடு, கூஜா அப்படின்றது ஜக், ஜஹாக் அப்படின்னா கப்பல், ஜர்னா அப்படின்னா நீர்வீழ்ச்சி, ஜண்டான்னா கொடி, ஜரோக்கா அப்படின்னு சொல்லலாம். ஜன்னலை கிட்கி அப்படின்னு சொல்லலாம். ஜரோக்கானா ஜன்னல், ஜீப்ரா, ஹிரன் அப்படின்னா மான், குத்தானா நாய், பாக் அப்படின்னா புலி. பாய். நெக்ஸ்ட் பாடத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.